நீங்கள் ரங்கனை கோர்ட்டில் ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எப்போ கோர்ட்டில் ஒப்படைக்கணும், எப்போ சார்ஜ் ஷீட் ஃபைட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் போகலாம். முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு ஒரு அப்பாவை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்களே, நீங்கள் போலீஸா இல்லை கூலிப்படையா? யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதே ஃபயர் கேஸில் உங்கள் 2 பேரும் உள்ள தள்ளி பிரித்து மேய்ச்சிருவேன். ஜாக்கிரதை. இந்த மெட்டல்லாம் வேற யார்ட்டையாவது போய் காட்டுங்க. உங்களை மாதிரி 1000 மூர்த்தியை பார்ப்போம். யோ 2 பேரையும் நக்சலைட்டுன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சுடியா சுடியா பாப்போம், சுடே. உள்ள வைங்க சார். தலைவரே நீங்கள் வாங்க வாங்க நீங்கள் வாங்க, அதெல்லாம் ஒன்று வாங்க வாங்க வாங்க. ஏப்பா, நம்ம ஏன்ப்பா இந்த விஷயத்தை கலெக்டர், டிஆர்ஓ, ஜட்ஜி இவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தக்கூடாது? என்ன சொல்றீங்க? அதான்ப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் ஒரு அப்பாவி தொழிலாளியை பிடிச்சி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, கொலை முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரியப்படுத்துவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவங்களை எங்கே பிடிக்கிறது? அப்படியே பார்த்தாலும் இதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. கலெக்டர், டிஆர்ஓக்கெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஆனால் ஜட்ஜுக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் லீவெல்லாம் கிடையாது. 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணி அடிச்சு கொலை பண்ணவனுக்கே ஜாமீன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பிற்போக்கு கோர்ட்லேயே ஜனநாயகத்தை மதிக்கிற நீதிபதிகளும் இருக்காங்க.